வணக்கம் உறவுகளே. இன்று மார்ச் 5, 2026 வியாழக்கிழமை. முழுமுதற் கடவுளான குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் இன்று யாருக்கெல்லாம் குருவின் பார்வைப்பட்டு அதிர்ஷ்டமடிக்கப் போகிறது? யாரெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருக்கணும்? வாங்க விரிவா பார்க்கலாம். மேஷம். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். குருவோட அருள் கிடைக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் தானா நடக்கும். ஆனா ஒரு விஷயம், உங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இல்லனா கைக்கு வந்த வாய்ப்பு நழுவி போகலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல ஒரு குஷியான செய்தி காத்துட்டு இருக்கு. புதுசா வண்டி அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான முயற்சியில இறங்கலாம். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அள்ளப் போகுது. மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, உங்க சமயோசித புத்தியால இன்னைக்கு பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிப்பீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. கடகம். கடகராசிக்கு இன்னைக்கு பயணங்கள் நிறைந்த நாளா இருக்கும். அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. அம்மா வழி உறவினர்களால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன அக்கறை எடுத்துக்கோங்க. சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்தஸ்து உயரப்போகுது. பிரிஞ்சு போன நண்பர்கள் தேடி வருவாங்க. பிசினஸ்ல புது ஆர்டர்கள் வரும். ஆனா வெளியூர்ல அல்லது ஹோட்டல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க. ஜீரண கோளாறு வர வாய்ப்பிருக்கு. கன்னி. கன்னி ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாள். குருவோட அருள் உங்க ராசிக்கு நேரடியா இருக்கு. திடீர் பணவரவு உண்டாகும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க வீட்டு ரகசியங்களை அல்லது தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. துலாம். துலாம் ராசிக்கு இன்னைக்கு மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் மாறி அந்யோன்யம் கூடும். பயணங்களின் போது மட்டும் உங்க உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தைரியம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு யாருக்காகவும் நீங்க ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சாட்சி கையெழுத்தோ போடாதீங்க. அது பின்னாடி சிக்கலை தரும். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் குருவோட அருளால மன நிம்மதி கிடைக்கும். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் முடிவுக்கு வரும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா இன்னைக்கு சேமிப்பு அதிகமாகும். மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும். வேலை பழு அதிகமா இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும். எச்சரிக்கை, இன்னைக்கு வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானமா போங்க. கும்பம். கும்பராசிக்கு இன்னைக்கு புது முதலீடுகள் செய்ய ஏற்ற காலம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. சமூகத்துல பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உங்க பேச்சால இன்னைக்கு சாதிப்பீங்க. மீனம். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. தொட்டது துலங்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல தகவல் வரும். ஆனா யாரையும் நம்பி பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுத்துறாதீங்க. யோசிச்சு செயல்படுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பெருகணும்னா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபடுங்க. முடிஞ்சா ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா அல்லது நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. குருவோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசிய கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் இது போல ராசி பலன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.